அன்புக்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் புலர்காலை பொழுதில் இந்த புதிய விடியலில் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேடி நாடி ஓடி வருகின்றீர்கள். நாங்களும் ஆய்ந்து ஆராய்ந்து தருவதன் நோக்கம் அடுத்த சமூகத்திற்கு இந்த பக்தி பயிரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பொதுவாக ஒரு காலத்தில் உபன்யாசங்களை நிறைய கேட்டு பழக்கப்பட்ட சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். அது வாரியாராக இருக்கலாம், புலவர் கீரனாக இருக்கலாம், முக்கூராக இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்வேன், மருத்துவ பணியை ஒதுக்கி வைத்துவிட்டு மகேசன் பணியே என்று இறைநாமத்தை பரப்பக்கூடிய டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்களுடைய பெருமாளுடைய பெருமை பேசக்கூடிய அந்த நாமத்தின் புத்தகங்களை படிக்கின்ற போது நம்முடைய உள்ளமெல்லாம் அவர் பக்கமே இருந்தது. ஒவ்வொருவருடைய இல்லத்தில் காலையிலும் மாலையிலும் தவறாது ஒழிக்க வேண்டிய ஒற்றை மந்திரம் விஷ்ணு சகசர நாமம். இப்போ ஒவ்வொரு நாமத்தை சொல்கிறோம், அனுகூலாய நம அப்படின்னு சொல்கிறோம். அது விஷ்ணு சகசர நாமத்தில் 344வது திருநாமம். இது எதை சொல்கிறது? அனுகூலாய நமக அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும்? முதல்ல கிருஷ்ணன் எங்கே பிறந்தான்? ஆயர்பாடியில் பிறந்தான். அவன் நடக்க தொடங்கிய நாள் முதல் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் பெற்றெடுத்த யசோதைக்கு. ஏனால் வீட்டில் இருப்பான், திடீரென்று பிடிக்க போனால் மாயமாக தெருவுக்கு போய் உடம்பு முழுக்க சாம்பலோடு வருவான். சாம்பலை தூய்மைப்படுத்தி விட்டால் அடுத்து யசோதை தேடுவாள், மாட்டு தொழுவத்தில் இருப்பான். மாட்டு தொழுவம் என்று பிடிக்க போனால் கன்றுக்குற்றியோடு கொஞ்சி விளையாடுவான். இத்தனையும் செய்த அவனை கையும் கடவுமாக பிடித்தால் மாட்டு வாளை திருவி அங்கே ஒரு பெரிய ரணகலத்தையே செய்யக்கூடிய ஆற்றல் பட்டவன் பரம்பொருள் பரந்தாமன் கிருஷ்ணன். அவன் ஓரிடத்தில் எங்கும் நிலைத்து நிற்க மாட்டான், அங்கிங்கனாதபடி எங்கும் ஓடி திரிவான். ஒரு நாள் அவனை கருவிலே சுமந்து இந்த மண்ணில் மகத்தான பிள்ளையை தந்த யசோதை சொல்கின்றாள், கண்ணா, நீ செய்வது முறையா, தர்மமா, நீதியா, நியாயமா? நான் உன்னை பார்ப்பேனா, என்னை பார்ப்பேனா, வீட்டு வேலைகளை பார்ப்பேனா? நான் உன்னை பார்ப்பேனா, என்னை பார்ப்பேனா, வீட்டு வேலைகளை பார்ப்பேனா? ஓரிடத்தில் நிலையாக நிற்கக்கூடாதா? அங்கும் இங்கும் இருந்தால் என் உடம்பெல்லாம் அசதியாகிறது. உன்னை பிடிப்பதே என் வேலையாக இருக்கிறது. சொன்ன உடனே டக்குன்னு யசோதைட்டேருந்து மறைஞ்சு கோபியரோடு விளையாட போயிடுவார், இல்லை பசு கூட்டத்தோடு போயிடுவார். ஒரு நாள் பார்த்தால் யசோதை இவனுக்கு இன்றைக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று பரம்பொருள் கண்ணனை அடிப்பதற்காக ஒரு குச்சியை எடுத்து கொண்டு கிட்டே வருகின்றார். ஓ, பிரம்பில் அடித்தால் குழந்தைக்கு வலிக்குமே என்று நினைத்தவள் மாடுகளை கட்டக்கூடிய அந்த கயிறு இருக்கு பாருங்க, தாம்பு கயிறு என்று பெயர். அதை ரெண்டா அப்படி மடித்து அடிக்கிற மாதிரி வந்தபோது அந்த கண்ணனுடைய வண்ணம் பூசப்பட்ட கண்களிலிருந்து கைமைகளிலிருந்து அப்படியே கண்ணீர் வந்ததான். அவனுடைய அந்த பயந்த பார்வை யசோதையை ஏதோ ஒன்று செய்ததாம். வெண்ணெய் தின்ன கைகளில் ஒழுகிக்கொண்டே இருந்ததாம். அம்மா அடிக்காத, அம்மா அடிக்காத, அங்கேயும் எங்கேயும் ஓடுறதுக்கு முற்பட்டானா. யசோதை சொன்னாலா, உன்னை அடிப்பேனாடா, உன்னை அடித்தா என் மனசு தாங்குமா? இங்கே வான்னு நைஸாக கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க உரலில் ஒரு கைத்தை இந்த அற்புதமான தாம்பு கயிறில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் கட்டினாலும் ஒரு இடைவேளை இருந்திருக்கு. என்னடா கண்ணா இப்படி பண்ணுற? என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நீ ஓரிடத்தில் நிற்கக்கூடாதா? சரி நிற்கிறேன்னு நின்றுருக்கான். கட்டினார் கட்டிக்கொண்டே இருந்தார். நிறைவு பெற்றது. உரலோடு கண்ணன் ஒட்டி கொண்டான். அங்கும் இங்கும் அசையவில்லை. அவன் யார்? பரம்பொருள். அவன் கண்களிலிருந்து நீர் வருவது போல, கையிலிருந்து வெண்ணெய் வெடி வருவது போல பாசாங்கு செய்தவனை உரலோடு கட்டி வைத்தார். இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை கண்ணனுக்கு. இப்போது யசோதை பார்க்கின்றார். அந்த இடத்தை விட்டு அவனால் அசைய முடியவில்லை. ஆனால் இந்த பரம்பொருள் பரந்தாமன் இறைவன் எவ்வளவு வலிமையானவன், ஆற்றல் மிக்கவன், எவ்வளவு விஸ்வரூப தரிசனம் தருகின்றவன். ஆனால் தன்னை சுருக்கி கொண்டு தன்னுடைய தாயார் பரம பக்தரை போல, என்னடா கண்ணா என் அன்புக்கு கட்டுப்படக்கூடாதா, அனுகூலமாக இருக்கக்கூடாதா என்று கேட்டவுடன் உரலோடு ஒட்டி கொண்டான். இதை நம்மாழ்வாருடைய திருப்பாட்டு ஒன்று சொல்கிறது. 10 கடை அடியவருக்கு எளியவன் பிறருக்கு அருளிய அந்த அற்புதமான பாட்டு. 10 அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரியன். அந்த பாடல் வரிகளில் பார்த்தா
எம்பெருமானாகிய கிருஷ்ணன் பரம்பொருள் பரந்தாமன் தன்னை சுருக்கி கொண்டு திருமாலாகிய அந்த கண்ணன் தன்னை மறந்து பக்தனுக்காக எளிமையோடு காட்சி தந்து அவள் சொன்னதற்காக அனுகூலப்பட்டு அமைதியாக இருந்தான் அல்லவா? அதனால்தான் அனுகூலாய நமக. நாள்தோறும் நீங்கள் இறைவனுடைய சன்னிதானத்தில் நின்று கிருஷ்ணனை பார்த்து எந்த மந்திரமும் தெரியவில்லாவிட்டாலும் அனுகூலாய நமக, அனுகூலாய நமக, அனுகூலாய நமக என்று சொன்னால் பரம்பொருள் உங்களுக்கு ஆனந்தத்தை, அதிசயங்களை, அற்புதங்களை நாள்தோறும் நிகழ்த்தி காட்டுவான். மீண்டும் அனுகூல செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.